திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. சிலர் ரொம்ப கரெக்டாக இருக்கியா, சத்தியத்தை நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், எனக்கு கீழ்ப்படினும் போல இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு விருப்பத்தை சில நேரங்களில் ஃபோனில் பேசுகிறாங்க, தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்பே இல்லாமல் ஆயிடுறாங்க. அந்த விருப்பம் உங்களுக்கு வந்த உடனேயே, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வதற்கான விருப்பம் வந்த உடனேயே நீங்கள் ஏதாவது தடையை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வயசாகிடுச்சு, இதெல்லாம் முடியாது, ஏற்கனவே கூட நான் முழுகிதாயா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி மறுபடியும் என்ன ஆகிடுறீங்கன்னா உங்கள் பழைய நிலைமைக்கே போயிடுறீங்க. இதெல்லாம் தடையே கிடையாது. புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி, உபதேசத்தின்படி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி, ஒரு எண்ணம் உங்களுக்குள் வந்த உடனேயே உடனே தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் தூரம், ஊர் எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, எடுக்கணும்னு விருப்பத்தை தெரிவிங்க. நிச்சயமாக தேவனோடு கூட இணைந்து உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த செய்தியில் காயினுடைய அந்த வழி, ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் யூதா 11ஆம் வசனத்தில் காயினுடைய வழி அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, தேவன் ஒரு வழி போட்டால் இந்த வழின்னு சொன்னால் மனுஷன் அந்த வழியை மாற்றுறான். அப்படி முதல்ல மாற்றின ஆள் இந்த காயின். இது காயினுடைய வழி என்பதிலிருந்து நாம எச்சரிக்கையான பாடங்களை கூட கற்றுக்கொள்ளணும். அதில் பாவம், கீழ்ப்படியாமை, இது எல்லாமே அது உள்ள இருக்கிறது. தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய சட்டங்களை அறிந்தும் ஒருவர் அதுக்கு கீழ்ப்படியலைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தெரிஞ்சும் கூட நான் அதை கீழ்ப்படியலைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மளே கூட சொல்கிறோம்ல, சில நேரத்தில் பசங்களை பார்த்து, பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறோம் இல்லையா, நீ தெரிஞ்சு ஏன் இதை செஞ்ச, ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருந்தும் நீ ஏன் இதை மீறி செய்தேன்னு சொல்கிறோம் இல்லையா? தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளுகிற சகோதரனே, சகோதரியே, அம்மா, தாயே, தகப்பனே, அந்த வழி உங்களுக்கு தெரியுது, சத்தியம் தான் தெரியுது, நீங்கள் ஏன் கீழ்ப்படியை உங்களை ஒப்புக் கொடுக்க கூடாது? அப்படி இல்லைன்னா நம்ம காயின் வழியில் இருக்கிறோம்னு அர்த்தம். செய்திக்கு போகிறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. அற்புதமான இந்த புதிய நாள் காலையில் இந்த ஒரு புதிய தொடரை, அதாவது பேக் டு பைபிள், வேதாகமத்துக்கு திரும்புவோம், ஆதியாகமத்திலிருந்து இன்றைய செய்தியை நாம் கேட்கிறோம். இந்த தொடர் உங்களை அதிகமாக பாதிக்கக்கூடும், உங்களை ஆழ்ந்த இருதயம் உள்ள மக்களாக மாற்றக்கூடும், பரிசுத்தாவின் பிரியமான மக்களாக நீங்கள் வாழ்வதற்கும் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அதனால் குடும்பத் தலைவர்கள், சபை தலைவர்கள், வேத மாணவர்கள், நீங்கள் விழிப்புடனே இந்த வசனங்களை எல்லாம் எழுதி காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை சோதித்து பார்க்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஆதியாகமம் 4வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 26 வசனங்கள் இருக்கு. ஒரு பெரிய வாளால் நம்முடைய இருதயத்தை ரெண்டா வெட்டினா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட வலியையும் காயத்தையும் இரத்த ஊற்றையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், ஏதேனை விட்டு வெளியே வந்த ஆதாம் ஏவாளுக்கு முதல் மகனாக காயின் பிறக்கிறாரு, இரண்டாவது மகனாக ஆபேல் பிறக்கிறார். இந்த காயினும் ஆபேலும் ஒரு நல்ல வயது அடைந்த போது, அவர்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கும்போது அவர்களுக்கு மத்தியில் ஒரு பொறாமை இருந்தது. அதாவது ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் நிராகரித்து விட்டார். ஆரம்பமே இந்த செய்தியை நாம் கவனிக்க வேணும். ஏன் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் நிராகரித்தார்? கர்த்தர் சொன்ன பலிகளை அவன் செலுத்தவில்லை. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலி அது மிருகங்களிலே சுத்தமான ஒன்றை எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் காயின் என்ன நினைக்கிறாரு, கடவுளுக்கு நான் எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். ஆகவே அவன் தன்னுடைய பயிர் நிலங்களிலிருந்து முதன்மையானவற்றை கொண்டு வந்து அதன் மூலமாக பலி செலுத்துறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த கனிகள், காய்கள், பயிரினங்கள் பலிப்பிடத்தின் மீது அது பலியாக ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆகவே ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார்.
காயினுடைய காணிக்கையை நிராகரித்தார். நினைவில் கொள்ளுங்கள், இந்த பிரச்சனை எங்கே வருகிறதுனா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில வந்திருக்குது. காயின் தேவனுக்கு தூரமாக இருக்கிறான், ஆபேல் தேவனுக்கு அருகில் இருக்கிறான். அப்போ பிரச்சனையினுடைய காரணர் யாருன்னா தேவன் தான். தேவனை மனிதர்கள் எப்படி எண்ணுகிறார்கள், மதிக்கிறார்கள், அந்த வழியிலே நடக்கிறார்கள், இதை பற்றிய விஷயம்தான். இன்றைக்கும் கூட இந்த மத விஷயங்களில் கடவுள் யார் என்ற ஒரு பிரச்சனையின் கீழ் தான் உலகத்தில் இருக்கிற மதங்கள் இருக்கு. கடவுள் யார் என்ற விஷயத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பார்த்தோம்னா 2000 பிரிவு இருப்பதற்கு என்ன காரணம்? தேவனுக்கு எது பிரியமா இருக்கிறது என்பதை செய்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமில்லாதது செய்கிறவங்க யாருன்னு கேட்டால் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குழப்பி கலக்கி ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டாங்க, அவங்களா தான் இருப்பாங்க. காயின் தன் சகோதரனுக்கு விரோதமாக முகநாடி வேறுபட்டு அவனுடைய இருதயம் கோபத்தால் நிறைந்து தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அவனுடைய எண்ணம் போய்விட்டது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற பராபரன் காயினிடத்தில் மன்றாடுகிறார், காயினிடத்திலே கேட்கிறார். காயினை பார்த்து உன் மனதை நீ மாற்றிக்கொள் என்று சொல்கிறார். உன் கோபத்தை நெகிழ விடு, உன் கொலைவெறியை மாற்றிக்கொள், உன் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது என்ற அளவில் அவனுக்கு சொல்கிறார். இதை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? 7ஆம் வசனம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால், கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இந்த இடத்துல தேவன் அந்த காயினை பார்த்து, ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டது, உன்னுடைய முகத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கடும் கோபம், நீ நல்லது செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா, நீ கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்தால் அது நன்றாக இருக்குமே. ஒரு வீடுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்கும், அந்த கதவுக்கு கீழே படிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வாசற்படி நம்ம சொல்கிறோம். உதாரணமாக ஒரு கருநாகம் நம்ம வீட்டு வாசல்லே இருக்குது, அது உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ தூரம் இருக்கும் அதுக்கு உள்ளே வர்றதுக்கு? ஒரு காலை ஒரு படியிலேருந்து தூக்கி வச்சா நம்ம வாசல் உள்ளே வந்துடும், கதவுக்குள்ளே வந்துடும் இல்லையா. அதாவது அட் த டோர் ஒன் ஸ்டெப் அவே அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. கதவாண்ட இருக்கிற இடத்துலேருந்து ஒரு காலடி உள்ளே எடுத்து வச்சா உள்ளே வந்துடலாம். அப்போது இந்த இடத்துல வாசற்படி என்று இங்கே பேசப்படுவது வீட்டில் இருக்கிற ஒரு வாசப்படி இல்லை, மனுஷனுடைய ஆத்மாவை வாசல் என்று வேதாகம் அழைக்கிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா என்று சங்கீதம் 24 நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த வாசல் என்பது மனிதனுடைய ஆத்மா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாவம் இப்போ எங்கே இருக்குது, வாசற்படியில் இருக்குது, நீ கொஞ்சம் மாறலன்னு வச்சுக்க, மனம் திரும்பலன்னு வச்சுக்க, உள்ளே வந்துடும், அந்த கருணாகம் உன்னை வந்து தீண்டி விடும். அடுத்த ஒரு வரியை கவனிங்க, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவனை நீ ஆண்டு கொள்வாய். இந்த இடத்துல இந்த அவன் என்ற இந்த வார்த்தை மூல மொழியில் இட் என்று இருக்கிறது, ஹீ என்று இல்லை. அவன் என்ற வார்த்தை மூல மொழியில் அது என்று இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ போய் ஆபேலை உன் விருப்பப்படி கொலை செய்து விடு என்று கடவுள் சொல்லலை, மாறாக உன் மனதில் உள்ள பாவம் அது, அதாவது இட், அதை நீ ஆண்டு கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் ரூல் ஓவர் த சின் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் காயின் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். 8வது வசனம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான், அவர்கள் வயல்வெளிகளில் இருக்கும் சமயத்தில் அவன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். மிக ஆபத்தான ஒரு கட்டம். முதல்ல வயல்வெளியில் இவங்க 2 பேரும் இருக்காங்க, அப்பா அம்மா பார்க்கிற தூரத்தில் இல்லை, அதாவது ஆதாமும் ஏவாளும் அருகில் இல்லை. அருகில் இருந்தால் ஒரு கால் தடுத்துருக்கலாம்.
தூரத்தில் இருக்காங்க, வயல்வெளியில் இருக்காங்க. வயல்வெளிகளில் 2 பேரும் பேசினாங்கன்னு வேற பார்க்கிறோம். அதாவது காயின் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசினான். என்ன பேசியிருப்பான்? உன்னுடைய காணிக்கையை கர்த்தர் ஏன் அங்கீகரித்தார்? நீ என்ன செய்தாய்? எது கடவுளுக்கு பிரியமா இருக்கிறது? நான் ஏன் பிரியமில்லாமற் போனேன்? நான் என்ன செய்தேன்? விலாவரியாக அவங்க பேசியிருப்பாங்க. இன்றைக்கும் கூட இந்த திருமறையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி, இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி உங்களிடத்தில் பேசுகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தேவனுக்கு எது பிரியமா இருக்கிறது என்பதும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் தினமும் கற்று வருகிறீர்கள். ஆனாலும் விசுவாசமுள்ள வார்த்தைகளை ஆபேல் கூறியதை அவனால் கேட்டு பொறுத்து கொள்ள முடியல. சில பேருக்கு சத்தியம் கசக்கும், பரிசுத்த ஆவி வெறுப்பாக இருக்கும், தேவனுடைய வழியில் நடப்பது அவர்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த மாதிரி மக்கள் பரிசுத்தவான்களை கொலை செய்கிற அளவுக்கு தங்கள் இருதயங்களிலே கோபம் கொள்கிறாங்க. பிரியமானவர்களே, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அவனை எப்படி கொலை செய்தான்? அந்த தகவல் நமக்கு தெரியல. ஆனால் அவன் கீழே விழுந்த போது, அந்த ஆபேல் கீழே விழுந்த போது அவன் உடலில் இருந்த ரத்தமெல்லாம் ஆறாக ஓடி இருக்கு. அப்படின்னா எந்த மாதிரியாக அவன் கொலை செய்யப்பட்டிருப்பான்? ஒரு கட்டை எடுத்து அவன் தலையில் ஓங்கி அடித்த உடனே மயக்கம் போட்டு அப்படி செத்து போனானா? இல்லை. அவனுடைய உடலில் உள்ள ரத்தம் ஆறாக ஓடுகிற அளவுக்கு வெட்டப்பட்டவனாக, காயப்பட்டவனாக, குத்தப்பட்டவனாக அவன் மரித்திருக்கிறான். இதை அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாத்திரையாகமும் 20வது அதிகாரம் 13வது வசனத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது அதில் இந்த 5வது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. கவனிச்சிங்களா? thou shall not murder. அப்போ தேவனுடைய பார்வையில் நியாயப்பிரமாணத்தில் கட்டளையாக கொடுக்கப்பட்ட 5வது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்கிற மனிதனுக்கு கொலைதான் தண்டனையாகவே அமையும். இன்றைக்கும் பார்த்தோம்னா கொலைக்காரர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். கொலைக்காரன் என்றைக்குமே உண்மையை ஒத்துக்கிறது இல்லை. இன்றைக்கும் பார்த்தோம்னா தப்பு செய்தும் ஒத்துக்கவே மாட்டான். கர்த்தர் கேட்டார் அவனை. ஏன்னா அவன் வாயாலேயே அவன் சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். உன் சகோதரன் எங்கேன்னு அப்படி கேட்கும்போது கர்த்தருக்கு தெரியாதா? அவனை நீ என்ன செய்தா என்று கர்த்தர் கேட்கும்போது கர்த்தருக்கு அது தெரியாதா? தெரியும். ஏற்கனவே ஆபேல் சிந்திய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு முறையிட்டு விட்டது. ஆகவே தேவனுக்கு தெரியும் அவன் செத்து போனான், அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று. ஆனாலும் அந்த குற்றவாளியை, அந்த பாவியை பார்த்து, நீ என்ன செய்தாய், எங்கே உன் சகோதரன் என்று கேட்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மிடத்தில் கேட்கவில்லை என்பதனால நம்முடைய பாவங்களை அவர் அறியாமல் இல்லை. நம்முடைய பாவங்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே நாம் மனம் திரும்பி உண்மை நிலையில நாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். 10வது வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு வசன பகுதி இது. பூமியிலே சிந்தப்பட்ட ரத்தம் பரலோகத்திற்கு தேவனை நோக்கி எப்படி கூப்பிட முடியும்? எப்படி சத்தமாக பேச முடியும்? ரத்தத்துக்குன்னு தனியாக ஒரு சத்தம் போடுற சக்தி இருக்கா? அப்படி இல்லை அர்த்தம். அர்த்தம் என்னன்னா, அந்த நீதிமானுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படும் போது பரலோகத்திற்கிற தேவன் அதை கவனிக்கவும், அதை அறிந்து கொள்ளவும், என்ன நடந்தது என்பதை அவரால் சொல்லவும் முடியும். உதாரணமாக ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் சோதேம் குமாரா என்ற அந்த 2 பட்டணங்களின் பாவம் ரொம்ப கொடிதாக இருந்ததுதான். அந்த பாவம் எவ்வளோ கொடிதாக இருந்ததுன்னா, அந்த 2 பட்டணங்களும் எல்லாருமே ஒரு HIV-யாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு கொடுமையாக இருந்தது. அதனால் அவங்கள பூமியில் வச்சா மற்றவங்களுக்கும் அந்த நோய் பரவிடும் இல்லையா?
ஆகவே தேவன் வானத்திலிருந்து அக்னி அனுப்பி முற்றிலுமாக சாம்பலாக்கி போட்டார். கேள்வி என்னன்னா, சோதேம் குமாரா பட்டணத்தாரின் பாவம் கொடிதா இருந்து அது கர்த்தரை நோக்கி பேசப்பட்டது போல் இருக்கிறது. அதனால தேவனால நம்முடைய பாவங்கள் கேட்கப்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள் அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது. இந்த இடத்துல வாயை திறந்து பேசுவது போல என்று பொருள் அல்ல. நீதிமானுடைய இரத்தத்தை தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே மோசே எழுதும்போது ரத்தம் கூப்பிட்டது என்று எழுதுகிறான். பிரியமானவர்களே, இன்ன வரைக்கும் விஞ்ஞானம் எவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு அதுக்கு நோபல் பரிசுகளை கொடுக்குறாங்க. இந்த ரத்தத்தில் என்னென்ன இருக்குன்னுலாம் கடந்த 25 வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. மனிதனுடைய மொத்த அடையாளம் அந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கிற அணுவில் தான் இருக்குது. ஆனால் ஏறக்குறைய 5000-6000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேத புத்தகத்தில் மனுஷனுடைய இரத்தத்தில் தான் அவனுடைய உயிர் இருக்கிறது. இது லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். The life is in the blood. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 26வது வசனத்தில் தேவன் எல்லா மனுஷரையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு போதிக்கிறார். ஆக ஆதாமுக்குள் ஓடுகிற ரத்தம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கு. ஆகவே தான் இரத்தத்தை நாம் சாப்பிடக்கூடாது என்று வேதாகமம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்த இந்த காயினை குறித்து புதிய ஏற்பாடு 2 முக்கியமான தகவல்களை கூறுகிறது. யூதா எழுதிய பொதுவான நிருபம் 11வது வசனம் கவனிங்கள், பேனால சுழியிடுங்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த வசனத்தில் பாவம் என்ற ஒரு வார்த்தை கவனிங்கள். யார் யார் பாவம் செய்தவர்கள் என்று ஒரு சின்ன லிஸ்ட் இங்கே இருக்கிறது. இந்த 11வது வசனத்தில் காயின், பிலேயாம், கோரா அவர்கள் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். இவர்களுக்கு ஐயோ. இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்ற வார்த்தையை பல காரணங்களில் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதாவது ஒரு ஆள் குழியில் விழுந்துட்டாரு, வழியில் விழுந்துட்டாருன்னா ஐயோ அப்படின்னுவோம். ஒரு தவறான காரியங்களில் செய்கிற ஒரு ஆளை பார்த்தா கூட நம்ம ஐயோன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மூல மொழியில், கிரேக்க மொழியில் இந்த ஐயோ என்ற வார்த்தைக்கு அவன் நரகத்துக்குரியவன், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க தகுதியற்றவன், அவன் பிசாசின் மகன் என்று பொருளாகிறது. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் அழிந்தார்கள். பாருங்கள் 11ஆம் வசனத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஐயோ. ஏன்? இவர்களுடைய பாவங்கள் இவ்வளவு கொடிதாக இருக்கிறது. இதில் காயினின் வழி என்று நாம் பார்க்கிறோம். த வே ஆஃப் கேயின் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ காயினுடைய வழி என்ன? காயின் கர்த்தர் கட்டளையிடாத பலியை செலுத்துகிறவன். காயின் தேவனால் உணர்த்தப்பட்ட போதும் அடங்காமல் மனம் திரும்பாமல் போனவன். காயின் நீதி உள்ள தன்னுடைய சகோதரன் அவனிடத்தில் பேசியிருந்தும் கூட பொறுமை இல்லாமல் கொலை செய்தவன். காயின் தேவனிடத்தில் எனக்கு அது தெரியாது என்று பொய் சொல்லியவன். அது மாத்திரமில்லை, காயின் தன்னுடைய சகோதர அன்பை இழந்து அவன் எங்கே என்று எனக்கு தெரியாது, நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று வேற கேட்டான். இதெல்லாம் காயினுடைய வழி. நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய கண்மணிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரியான பாவங்கள் இருக்கக்கூடும். நாமும் கூட காயினுடைய வழியிலே நடக்கிறவளா இருக்கக்கூடும். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம் கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவனுமாய் இருந்ததினாலே. ஆக இந்த வசனத்தில் காயின் ஏன் ஆபேலை கொலை செய்தான் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அந்த நிகழ்ச்சி நடந்து ஏறக்குறைய ஒரு 4000 ஆண்டுகளில் இதை குறித்து பேசுகிறார், பிற்காலங்களில் பேசுகிறார்.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வசனம் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா காயினை ஆபேல் ஏன் கொலை செய்தான் என்பதற்கு அக்கால மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அது நடந்தது ஒரு வயல்வெளியில், மற்ற எந்த மனிதனும் அதை பார்க்கல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பொல்லாத கிரியை உடையவனாக காயின் இருக்கிறான், நீதி உள்ள கிரியை உடையவனாக ஆபேல் இருக்கிறான். இந்த பொல்லாத கிரியை உடையவனாக காயின் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் அவனை ஆண்டு கொண்டது பொல்லாங்கனுடைய ஆவி. The wicked spirit rule over him. அவனை ஆண்டு கொண்டது பிசாசு. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். ஒரு உதாரணமா சொல்றார். பிரியமானவர்களே, காயினை குறித்து புதிய ஏற்பாடு ரொம்ப அற்புதமான 2 தகவலை கொடுத்திருக்கிறது. காயினுடைய வழி பொல்லாங்கானாலே உண்டானவன் என்று காயினை குறித்து பேசுகிறது. நண்பர்களே, இந்த காலை பொழுதில் நீங்கள் யாருடைய மாதிரியை பின்பற்ற போறீங்க? அதாவது ஆபேல் கட்டிய பலிபீடம், அவன் செலுத்திய பலிப்பொருள், அவன் நீதி உள்ள இருதயத்தில் வாசமாக இருந்தது, இப்படி நீங்கள் இருக்க போறீங்களா? அல்லது காயின் கட்டிய பலிப்பீடம், அது மீது கொடுக்கப்பட்ட காணிக்கைகள், அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாமல் போன அவனுடைய அநீதியான கிரியை, இதை நீங்கள் பின்பற்ற போறீங்களா? இதில் எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு எண்ணி பாருங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாய் திறந்த இந்த பூமியில், கவனியுங்கள், அடிக்கோடிடுங்கள், நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆக பாவம் செய்தவர்களுடைய அடுத்த கட்டம் சாபம். முதல்ல பாவம், அதுக்கு பிறகு வாழ்நாள் காலமெல்லாம் சாபத்துக்குள்ளாக இருப்பாய். அந்த சாபம் எப்படி செயல்படும் கூட சொல்றாரு. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்றவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இந்த இடத்துல ஒரு அற்புதமான வெளிப்பாடு. அதாவது காயின் கொலை செய்தான், அவனுக்கே தெரியுது அவன் கொல்லப்படுவான் என்று. நம்ம ஆண்டவர் சொன்னாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் கொல்லப்படுவான். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். காயினே சொல்றாரு, என்னை யாராவது பார்த்தா கொன்று போடுவான். அது அவனுடைய வாயின் வார்த்தை. அந்த வார்த்தையின்படி அது நிகழ்ந்தது. கர்த்தர் அவனுக்கு அப்பவும் கூட மனம் இறங்கி அவனுக்கு ஒரு உதவி செய்து அவன் மீது ஒரு அடையாளத்தை போட்டு அவனை அனுப்பினார். ஆனாலும் நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிச்சீங்கன்னா, இந்த காயினுடைய வம்சத்தில் வந்த லாமேக்கு என்ற ஒரு ஆள் இந்த காயினை கொலை செய்தான் என்ற ஒரு தகவலை இதே 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். வாசிப்போம். 23ஆம் வசனம். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். கவனிங்கள், காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா 15ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். காயினை கொல்கிறவன் மேல 7 பழி அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இப்போ லாமேக்கு தானாக அவன் இருதயத்திலிருந்து அவனுடைய பாவத்தை, அவனுடைய அக்கிரமத்தை, அவனுடைய கொலையை தன்னுடைய 2 மனைவிகளுக்கு அவன் சொல்றான். இந்த லாமேக் என்றால் என்ன சொல்றான்? காயினை கொலை செய்தவனுக்கு 7 பழி சுமரும்னு சொல்லப்பட்டது, ஆனால் எனக்கு 77 கூட சுமரலாம், அந்த அளவுக்கு அவனை நான் கொண்டு போட்டேன் அப்படின்னா. எப்பொழுதுமே தேவனுடைய நீதி பூமியில் எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது.
அதாவது எவ்வளவு பாவம் செய்தாலும் கர்த்தர் பொறுத்து கொள்வார், இந்த பூமி பொறுத்து கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. எவ்ரி சின்னர் வில் பி அப்சல்யூட்லி பனிஷ்ட். அவன் யாரா இருந்தாலும் சரி. ஆகவே உப்பை தின்றவன் தண்ணீரை குடிக்க வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்ய வேண்டும். காயினின் முடிவு மிக துக்ககரமாக இருந்தது. முதல் கொலைக்காரன் கொலை செய்யப்பட்டான். ஆக 4ஆம் அதிகாரத்தில் 2 கொலையை குறித்து நாம் பார்க்கிறோம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்றான். லாமேக்கு தன்னுடைய மூதாதையராகிய காயினை கொன்றான். ஆக இந்த 4ஆம் அதிகாரத்தில் நம்ம தெரிந்து கொண்ட ஒரு செய்தி என்னன்னா, கொலை செய்யக்கூடாது. இரத்தம் அதற்குள் உயிர் இருக்கிறதுனால தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. 3வது, நாம் பாவம் செய்யாதபடிக்கு தேவன் தமது வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு அவர் பேசுகிறார். அதனால்தான் உலகத்தில் எந்த நாட்டில் சிறைகளில் இருக்கிற மக்கள், ஜெயிலில் இருக்கிறவங்க, அந்த கொலைக்காரர்கள் போன்ற ஒரு இடத்துல இந்த வேதாமத்தை கொடுத்தா அந்த வேதாமத்தை அவங்க படித்து கண்ணீர் விட்டு மனம் திரும்புவதையும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதையும் உலகம் முழுவதும் மக்கள் இன்றைக்கும் பார்க்குறாங்க. இன்னைக்கு பெரும்பாலான சிறைகளில் இருக்கிற மக்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்போது, அந்த தண்டனை முடிந்து வரும்போது அவர்கள் உள்ளத்தாலே ஒரு கிறிஸ்தவர்களாக வருவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த காலையில் கர்த்தர் உங்களை நோக்கி உங்கள் பாவங்களை குறித்து பேசுவாரானால் நீங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, கர்த்தரிடத்திலே அவருடைய பாவ மன்னிப்பை தேடத்தக்கதாக, கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே திரும்பும்படியாய் உங்களை அழைத்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்து நாளை நாம் சந்திப்போம் என்று கூறி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, என்று நாங்கள் கேட்ட அந்த வல்லமையான பயங்கரமான அந்த செய்தி எங்களை மிகவும் தாக்குகிறது. ஆண்டவரே, இதோ இந்த காயினுடைய வழி பொல்லாங்கனுடைய வழி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற தொடர் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய அழைப்புகளுக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை சிலர் கடிதங்களாக எழுதியிருக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறோம். அநேகர் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை எழுதியிருக்கிறீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே சமயத்தில் நீங்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயின் ஆபேலுக்கு இடையே நடந்த அந்த போராட்டம், ஆபேலுடைய கொலை, காயின் தப்பி ஓடுதல், இதை பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்கள். காயினுடைய வழி என்றே புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம். பிரியமானங்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரரை சத்தியத்துக்குள் வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் அவர்களை ரட்சிப்புக்கு வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். காயினைப் போல தன் சகோதரரை கொலை செய்யக்கூடிய கொலைபாதனாக இருக்கக்கூடாது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். காயினை பற்றி யூதா 11வது வசனம், 1 யோவான் 3:12வது வசனம் கூறுகிற கருத்து என்ன? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். காயினை பற்றி யூதா 11வது வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூறும் கருத்து என்ன? வேத வசனத்தின்படி சரியான பதிலை உடனே எழுதுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882.